என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பட்டுக்கோட்டை பிரபாகரை முதலில் பாராட்டியே தீர வேண்டும். அம்மா அப்பா நினைவாக இப்படி ஒரு போட்டி நடத்த வேண்டும் என்று தோன்றியது. அதை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதற்காக என் முதற்கண் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னை நானே பாராட்டிக்கிற மாதிரி. கதைகளும் கதாசிரியர்களும் அப்படின்ற தலைப்பு கொடுத்தபோது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சப்ஜெக்ட் இது அப்படின்றனால சந்தோஷப்பட்டேன். அப்போ இங்கே பார்த்தா இது வாசகர் விழா அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கதைகளும் கதாசிரியர்களும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு வாசகனாக இந்த இடத்தில் நிற்கிறேனே ஒழிய ஒரு கதாசிரியனாக நிற்கவில்லை. அதனால் ஒரு வாசகனாக கதைகளும் கதாசிரியர்களும் ஏற்படுத்திய தாக்கத்தை தான் நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். கதை எப்போ என்னுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சது அப்படின்னு சொன்னால் 1வது படிக்கும் போதே கதை நுழைஞ்சிடுச்சு. பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா திருடிட்டு போச்சு, நரி வந்தது, காக்கா காக்கா நல்லா பாடுவியே, பாட ஆரம்பிச்சது காக்கான்னு, வடை கீழே விழுந்தது, நரி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது 1வது படிக்கும்போது படித்த கதை. இது என்ன வேடிக்கையான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணலாம். ஆனால் நாள்பட இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா, எளியவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடாது. அதாவது ஒரு பாட்டி அவங்களே ரொம்ப எளிமையான வறுமையான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சுடுற வடையை திருடிட்டு போகுது காக்கா. ஸோ எளியவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியை இந்த கதை எனக்கு முதல்ல தந்தது. திருடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த கதை எனக்கு தந்தது. 3வதாக புகழ்ச்சிக்கு மயங்காதே, மயங்கினால் ஏமாந்து போவாய் அப்படின்ற ஒரு பாடத்தையும் இந்த கதை கற்றுக் கொடுத்தது. ஸோ புகழ்ச்சிக்கு பயங்கிருந்தால்தான் அந்த வடை அதை விட்டது போச்சு. அதனால் திருடக்கூடாது, உழைப்பை சுரண்டக்கூடாது, அதுக்கப்புறம் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது, ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு 4 பாடங்களை கற்றுக் கொடுத்தது இந்த காக்கா நரி கதை. அதனால் அந்த கதையை நான் அவ்வளோ தூரம் ஒரு வேடிக்கை கதையாக எடுத்துக்கொள்ள எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அடுத்தபடியாக ஒரு சோம்பேறி, அதே சமயம் ஆசை உள்ளவன், அவன் மன்னனிடம் போய் எனக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாச்சிக்கிறான். அந்த ராஜாவுக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே அவன் ஒரு பேராசை பிடித்தவன், சோம்பேறி அப்படின்றது தெரிஞ்சு போகும். நாளைக்கு காலையில் சூரிய உதயத்தின் போது இந்த இடத்துல நீ ஓட ஆரம்பி, அஸ்தமனத்துக்குள்ளே நீ எவ்வளோ லேண்டை வளைச்சி ஓடி வர்றியோ அந்த லேண்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு அறிவிப்பு செஞ்சார். இவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவனுடைய பேராசை அவன் ஓட மூச்சடைக்க ஓட வச்சது. கடைசியில் அஸ்தமனத்தின் போது கீழே ஓடுறான். அதோடு அவனுடைய மூச்சு நின்று போகுது. பேராசை காரணமாக அவனுடைய இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரான். இது லியோ டால்ஸ்டாய்னு ஒரு கதை. பாவம், அவனுக்கு 6 அடி நிலம்தான் தேவைப்படுதுன்றது அவன் உணர்ந்துக்காமையே விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா முத்தாய்ப்பாக கூறி முடிக்கிறார். ஸோ பேராசை கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை இந்த கதை என்னுடைய 2வது 3வது வயசுலேயே எனக்கு கற்றுக் கொடுத்தது. லியோ டால்ஸ்டாய் மாத்திரம் இல்லை, இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஒரு திருடன் வாழ்க்கையில் ரொம்ப ஏதோ திருட்டுத்தனங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன், அவன் விடுதலையாகி வர்றான். அவனுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கலை. அப்போது ஒரு மாதா கோயிலில் நுழையிறான். அந்த மாதா கோயிலில் இருக்கிற பாதிரியார் அவனை அன்பாக வரவேற்கிறாரு. அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு, சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதா கோயில் அன்றைக்கு இரவு தங்கியிருக்கும் பொழுது அங்கிருந்து சில வெள்ளி பாத்திரங்களை அவன் கவர்ந்துக்கிட்டு போகிறான். அப்படி போன போது போலீஸ்காரங்ககிட்ட மாட்டிக்கிறான், காவலர்கள்கிட்ட மாட்டிக்கிறான். காவலர்கள் இவங்க இந்த வெள்ளி பாத்திரம்லாம் மாதா கோயிலை சேர்ந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு மாதா கோயிலுக்கு அந்த திருடனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாதிரியார் முன்னாடி நிற்கிறார். இவனுக்கு கை காலெலாம் உதறுது.
என்னடா நம்ம இந்த உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டோமே, துரோகம் பண்ணிட்டோமே, என்ன ஆக போதோ ஏதோ ஆக போதோ அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அந்த பாதிரியார் வந்து, ஏன் நண்பரே, நான் வந்து இந்த வெள்ளித்தட்டையும் பூஜாவையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போக சொன்னேன்னே, நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகலன்னு கேட்குறார். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் கூனி குறுகி போகிறான். இந்த கதை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், கள்வனானாலும் அவன் மீது கருணை காட்டு. இந்த பரிசு பெற்ற கதாசிரியர்களும் கூட இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்கன்றதுனால இந்த இந்த பரிசு பெற்ற கதாசிரியர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்ததோடு நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுடைய காலத்தை உயர்த்திக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் சமூகத்துக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் இந்த என்னுடைய காலம் முடியும் வரை கதைகளையும் கதாசிரியர்களையும் சுவாசித்துக் கொண்டே இருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.